உயர் பதவிகளில் துறை சார்ந்த வல்லுநர்களை நேரடியாக அதிகாரிகளாக நியமனம் செய்வதற்கான விளம்பரத்தை யுபிஎஸ்சி ரத்து செய்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளின் கண்டனத்தை தொடர்ந்து பிரதமரின் உத்தரவுப்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலம் நிரப்ப வேண்டிய இணைச் செயலாளர், துணைச் செயலாளர், இயக்குநர் உள்ளிட்ட பதவிகளுக்கு அதிகாரிகளை நேரடியாக நியமனம் செய்வதற்கு மத்திய பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இது ஆர்எஸ்எஸ் கொள்கை உடையவர்களை அரசு பதவியில் அமர்த்துவதற்கான முயற்சி என ராகுல் காந்தியும், இடஒதுக்கீட்டை முடக்கும் முயற்சி என முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட நேரடி பணி நியமனம் தொடர்பான விளம்பரத்தை ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டு யுபிஎஸ்சி தலைவருக்கு மத்திய பணியாளர் நலன்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கடிதம் எழுதினார். அதில் கடந்த 2005ஆம் ஆண்டு வீரப்ப மொய்லி தலைமையிலான 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம்தான் உயர் பதவிகளுக்கு நேரடி நியமனம் செய்யலாம் என ஒப்புதல் அளித்ததையும், 2013ஆம் ஆண்டில் 6வது ஊதிய குழு பரிந்துரை செய்திருந்ததையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் பல்வேறு அமைச்சகங்களின் செயலாளர்கள், ஒருங்கிணைந்த அடையாள அட்டை வழங்கும் ஆணையத்தின் தலைவர் போன்ற பதவிகள் நேரடி நியமனத்தின் மூலம் வழங்கப்பட்டன. அதில் எந்தவித இடஒதுக்கீட்டு நடைமுறைகளும் பின்பற்றப்படவில்லை என அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருந்தார். நேரடி நியமன பதவிகளை நிரப்புவதற்கான நடைமுறையில் இடஒதுக்கீட்டை பின்பற்றுவதற்கு எந்தவித வாய்ப்புகளும் இல்லை. எனவே சமூக நீதியை நிலைநாட்ட இந்த நியமன முறையில் மறு ஆய்வும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதால் நேரடி நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்ட விளம்பரத்தை ரத்து செய்யுமாறு அவர் தனது கடிதத்தில் கேட்டுக் கொண்டிருந்தார். இதையடுத்து மத்திய பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்சி அதிகாரிகள் நேரடி நியமனத்திற்கான அறிவிப்பை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.